2009 உலக பூமி பந்தில் தமிழர்கள் வாழாத நாடுகள் இல்லை, தமிழர்கள் இருக்காத துறைகள் இல்லை என்று உலகத்தை திரும்பி பார்க்கின்ற ஆற்றலும் அறிவும் திறமையும் தலைமை பண்புகளுக்கும் ஊறிய அந்த தமிழ் சமூகம் உலகம் முழுவதும் வாழ்ந்தாலும், ஆனால் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் இனத்திற்கென்று ஒரு தனி சுதந்திர நாடு இல்லாத ஒரு சூழலில் அந்த நாட்டை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று ஈழத்தின் தந்தை செல்வா காலத்தில் தொடங்கி தமிழ் ஈழ தேசிய தலைவனாக தொடங்கிய பிரபாகரன் வரை அங்கு ஜனநாயக போராட்டங்களும் ஆயுத போராட்டங்களும் நடந்தேறியது. அப்படி நடந்தேறி 2009 உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் கொத்துக்குண்டுகளை கொண்டு ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளான போது எமது ஈழத்து தொப்புள்குடி உறவுகள் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் 1.5 லட்சம் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 50,000 போராளிகள் அந்த போரை எதிர்கொண்டு தன் உயிரை ஆகுதியாக்கி கொண்டு அந்த மண்ணில் இறுதியாக விழுந்தார்கள். அவர்கள் களத்தில் எதிரியை சந்தித்தார்கள். மார்பிலே அவர்கள் விழிப்புண் வீரப்புண்ணை பெற்றார்கள். ஆனால் ஏதும் அறியாத செஞ்சோலையின் மீதும் மருத்துவமனைகள் மீதும் ஏதும் அறியாத அப்பாவி குழந்தைகள் மீதும் முதியோர் இல்லங்கள் மீதும் ஆதரவற்றோர் இல்லங்கள் மீதும் காந்தரூபன் அருவிச்சோலையின் மீதும் இந்த பாஸ்பரஸ் கொத்துக்குண்டுகள் விழுந்தபோது அந்த போரில் முகம் கொடுக்க முடியாமல் குழந்தைகளோடு தன் மண்ணில் வாழ்ந்த வீடு நிலம் கால்நடைகள் உறவுகள் சொத்து பத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கையில் கிடைத்த மாற்று உடையோடு கடல் ஏறி படகேறி கடலின் வழியாக எந்த நாட்டுக்கு சென்று அடைக்கலம் தேடுவது, எந்த நாடு நம்மளை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் அடைக்கலம் தரும் என்று தவித்த ஒரு தருவாயில் இந்த ஆஸ்திரேலியா என்கிற இந்த மண் பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணின் பூர்வீக குடிகளுக்கும் நமக்குமான இரத்த பந்த உறவு இருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்ட உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் மொழியாக இருக்கிற அந்த தமிழ் இனத்தில் பிறந்த எம் தொப்புள்குடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அந்த இறுதி போருக்கு முகம் கொடுத்து காயம்பட்டு கையில் எதுவுமே இல்லாமல் படகுகளை பிடித்து எத்திசை காற்று அடித்து செல்கிறதோ, எத்திசை செல்கின்ற வரையில் அந்த இன்ஜின் இயக்க முடியுமோ என்கிற அளவில் 10,000 மைல் தூரம் கடந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்த மண்ணுக்கு வருகின்ற ஒரு 63 ஈழத் தமிழர்கள், பச்சை குழந்தைகள், முதியோர்கள் என்று அனைவரும் இங்கு வந்தபோது இந்த உலகத்தில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் 63 பேரில் கிட்டத்தட்ட 58 பேருக்கு உயிர் கொடுத்த மண் இந்த ஆஸ்திரேலிய மண், இந்த அரசாங்கம், இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள்.